Hello everyone, welcome back to Future Vision PGTRB English. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் பெர்கின்ஸ் கில்மன் எழுதின த ஆன்டி சஃபரேஜிஸ்ட் அப்படின்ற போயமுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில் சம்மரி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த மைண்ட் மேப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆத்தரை பற்றின இன்ட்ரடக்ஷனையும் அந்த போயம், ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்லஸ் பெர்கின்ஸ் கில்மன் இந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறது, born on July 3rd, 1860, Hartford, Connecticut, USA. Died on August 17, 1935, Pasadena, California. ஸோ இவங்களுடைய ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா while they were in poverty, she abandoned the family. ஸோ பாவர்ட்டியில் இருந்ததுனால she doesn't able to continue her education regularly. ஸோ ப்ராப்பராக படிக்க முடியல. இருந்தாலும் அவங்க வந்து ரோடி ஐலண்ட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்ற அந்த ஸ்கூலில் கொஞ்ச நாள் படிச்சிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஷி காட் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 24 on May 1884. அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சார்லஸ் செட்சன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு. பட் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்க. ஏன்னா ஷீ இஸ் நாட் suited ஃபார் த டொமஸ்டிக் ரொட்டீன் ஆஃப் மேரேஜ். ஸோ ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஷி வாஸ் சப்ரெஸ்ட் டாட், அது டிப்ரெஷன் ஏற்பட்டு அதனால என்னாச்சு அப்படின்னா டோட்டலாகவே அவங்களோட நர்வ்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1885 பார்த்தீங்கன்னா அவங்க டாட்டர் கேத்ரினோட என்ன பண்ணுறாங்க, அந்த பாசடீனாக்கு ஒரு ஜார் போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட இந்த என்டையர் அஃபேர் வந்து ஒரு ஸ்கேண்டலைஸ்டாக பப்ளிக் கமெண்ட்க்கு ஆளாச்சு. இவங்க எழுதின ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா த எல்லோ வால்பேப்பர் அப்படின்றது. இது த நியூ இங்கிலாந்து மேகசின் அப்படின்ற மேகசினில் வந்துட்டு ஜான்வரி 1892 வந்து பப்ளிஷ் ஆகிருக்குங்க. இதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் போர்ட்ரேயலில் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த ஒர்க்கு. ஒரு பொண்ணு வந்து எப்படி ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு ரியல் இம்பாசிபிள் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறா. ஃபிசிக்கலி ஷி வாஸ் பேம்பர்ட் பட் இமோஷ்னலி சார்ட் யங் ஒய்ஃபாக எப்படி இருந்தாங்க, அதாவது உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கு எங்கக்கூடிய ஒரு விமனாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய அந்த மேரேஜ் லைஃப்லேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறமா அந்த டூரெல்லாம் போகிறாங்க. அதாவது நேஷ்னல் லெக்சர் டூர்ஸ் போகிறாங்க. இவங்க வந்து ப்ராப்பராக எஜுகேஷன் அட்டைன் பண்ணல அப்படின்னாலுமே வந்துட்டு ஷீ இஸ் கன்சிடர்ட் பி எஸ் அ ஃபேமஸ் பர்சனாலிட்டி அமங் த சோஷியலிஸ்ட் அண்ட் லேபர் காங்கிரஸ் லண்டனில் ஒரு டெலிகேட்டாக இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, பிட்ரைஸ், சிட்னி வெப் இவங்க எல்லாருமே வந்துட்டு லீடிங் சோஷியலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதில் இவங்களும் ஒன் ஆஃப் த டெலிகேட்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் பெர்கின் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று எழுதுகிறாங்கங்க 1898. அதில் வந்து விமன் அண்ட் எக்கனாமிக்ஸுங்கிறது அதோட பேர், அந்த மேனிஃபெஸ்டோ பேர். அது வந்து கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் இவங்களுடைய நிறைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸானது. அதில் இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுது த லிவிங் ஆஃப் சார்லட்டி பெர்கின்ஸ் கில்மன் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி 1935 எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஒரு மந்த்லி மேகசின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் ஆர்டிகல்ஸும் ஃபிக்ஷனும் அதில் வந்திருக்குன்னா ஃபோர் ரன்னர் அந்த மேகசினோட பேர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கொஷினாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களே எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ண மேகசினோட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆடம்ஸோட சேர்ந்து விமென்ஸ் பீஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இவங்களுடைய இந்த அந்த பார்ட்டியில் வந்து இன்வால்மெண்ட் இந்த அளவுக்கு மற்ற எந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூமெண்ட்லேயும் வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி ஷி வாஸ் அஃபெக்டட் பை கேன்சர் அண்ட் காட் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ ஷி பிகம் இன்எஃபெக்டிவ் அண்ட் தென் ஷி வாஸ் டைடு.
இதாங்க ஆத்தரை பற்றின இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமில் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, த ஆன்டி சஃப்ரேஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் இல்லைங்களா, கேம்பெயின், அது மாதிரி ஓட்டுரிமை, பெண்களுக்கான ஓட்டுரிமைக்காக அவங்களுக்கு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறவங்க தான். ஆனால் இந்த போயமில் இவங்க காட்டுற இந்த லேடிஸ், விமன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆன்டி சஃப்ரேஜிஸ்ட். ஏன் அவங்க வந்து ஆன்டி சஃப்ரேஜிஸ்ட்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தே ஆர் அகெயின்ஸ்ட் த ஓன் ஜெண்டர். அதாவது பெண்களுக்கு எதிராகவே பெண்களே வந்து அந்த ரைட்டிங் ஓட்ஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் ஆன்டி சஃப்ரேஜிஸ்ட். இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபேஷனபிள் விமனை பற்றி தாங்க பேசுகிறாங்க. இந்த ஃபேஷனபிள் விமன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறாங்கன்னா, தே லீடிங் தேர் லைஃப் வித் ஆல் சஃபிஸ்டிகேஷன்ஸ். அவங்க வீட்டில் இல்லாத பொருளே இல்லை, நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்கள சுற்றி நிறைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பவ் ஹேட்டை எடுத்து இப்படி தலை வணங்குற அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த சர்வன்ட்ஸ் வந்து நடந்துக்கிறாங்க, ரொம்ப டிக்னிட்டியாக இருக்காங்க. ஹார்ஸு, டாகு, சர்வன்ட்ஸை சுற்றிலும் அவங்க லைஃப் இருக்கனால இதுக்கு மேலே என்ன வேணும், ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இதனால் வந்து அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓட்டிங் ரைட் வந்து பாதிக்கப்படுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் விமனை பற்றி பேசுகிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் விமன் அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பில் வந்து யாருடைய அந்த எய்டும் இல்லாமல், ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே தட்டு தருமாறி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தாங்க அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை அட்டைன் பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி இருந்தாலும் அந்த பெண்களுக்கான ஓட்டுரிமை கிடைக்கிறதுக்கு இவங்க தடையாக இருக்காங்க. ஏன்னா நான் தான் ஆல்ரெடி வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் அட்டைன் பண்ணிட்டேன் இல்லையா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், ஓட்டுரிமை எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இவங்களும் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு ஸ்டான்ஸால் வந்துட்டு ரிலீஜியஸ் விமனை பற்றி பேசுகிறாங்கங்க. எப்பயுமே ரிலீஜியஸ் விமன் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபீபிள் மைண்டடாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா ரினவுன்ஸ், சப்மிட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ முழு மூச்சோட கடவுளுக்காக சேவை செஞ்சுட்டு தங்களை அர்ப்பணிச்சுட்டு கடவுள் பக்தியோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் வந்து என்ன கிடையாதுன்னா ஈடுபாடு கிடையாதுங்க. அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த சோல் வந்து சால்வேஷனை அட்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காக முயற்சிக்கிற பெண்கள். ஸோ அவங்களுடைய அந்த எசென்ஷியல் திங் என்னென்னா தே வாண்ட் டு அட்டைன் இட்டர்னல் ஸ்பிரிட். அந்த இட்டர்னல் ஸ்பிரிட்டை வந்து அட்டைன் பண்ணணும், சால்வேஷனை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருத்தர் தலையில் இப்படி தடவி கொடுத்து கொஞ்சம் அந்த பேட்டர்ட் அந்த விஷயத்தை கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுடைய செயல் அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க. ஸோ எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க வந்து அது கடவுளால் தான் நினைக்கும் போது எங்களுக்கு இந்த ஓட்டுரிமையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இவங்களும் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையில் இருக்கக்கூடிய எஜுகேட்டட் விமன். படிச்சிருக்காங்க, அவங்க நல்லா டிகிரியெல்லாம் வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் அந்த மாதிரி படித்த பெண்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுடைய ரைட்ஸு, அவங்களுக்கான அந்த லிபர்ட்டி, அந்த உரிமை, அதை வந்து தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டுரிமைக்காக அவங்களுடைய அந்த ப்ரிவிலேஜஸ்க்காக அந்த சொசைட்டியில் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த ப்ரிவிலேஜஸ்க்காக நிறைய பெண்கள் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் தே ஷெட் பிளட் அண்ட் டியர்ஸ், தே சாக்ரிஃபைஸ் த லைஃப் அப்படின்றது தெரியாமல் படிச்சுட்டும் அறிவாளி, அதாவது புத்திசாலித்தனமாக செயல்படாமல் முட்டாளாக ரொம்ப அறியாமையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து நான் தான் படிச்சிருக்கேன்ல, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், படிப்புக்கு மேலே எனக்கு எதுக்கு வந்துட்டு அந்த எஜுகேஷனுக்கு அதுக்கப்புறமா ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களாங்க. இந்த செல்ஃபிஷ் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கேட்டகிரியில் வராங்கன்னா அவங்கள எப்படி ஆக்சுவலாக வந்துட்டு பெர்கின்ஸ் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பிக்ஸ் ஆன் பெட்டிகோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த செல்ஃபிஷ் விமன் வந்து சொசைட்டியில் வந்து எல்லா சார்ட் ஆஃப் அந்த ஸ்டேட்டாவிலையும் இருப்பாங்க. புவர், ரிச்சு, வயசு, அன்வயசு, லோ, ஹை அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாரபட்சமே கிடையாது. அவங்க வந்து நினைக்கிறாங்க, அவங்க வந்து நினைக்கிறது அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப உயர்வாக இருக்கிறதா. பட் அப்படி இல்லை, முழுவதெல்லாம் உயிருள்ளல்ன்ற மாதிரி அவங்க எண்ணங்கள் வந்து பெருசாக இருக்குன்னு அவங்க நினச்சாலும் அதனால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. அண்ட் தே டோன்ட் ஹாவ் எனி ஆம்பிஷன், தே ஆர் லேக்கிங் இன் ஆம்பிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்போது எனக்கு எதுக்கு வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம்.
ஸோ இதையெல்லாம் தாண்டி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, குட் விமனை பற்றி பேசுவாங்க. அந்த குட் விமன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பொண்ணுன்னா, ரொம்ப மனசாட்சியோட கான்சென்ஷியோட இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, யாருக்கு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, பெண்மையில் ரொம்ப அந்த உமன்லிஹுட்டோட நல்ல ஒரு மதராக அந்த டொமஸ்டிக் ஒர்க்கை மட்டும் கேரி அவுட் பண்ணால் போதும், குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியான பெண்கள்ங்க. இதை தாண்டி வேறு என்ன வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரும் நினைக்க இவங்க மற்ற கேட்டகரியில் இருக்க பெண்களுக்கு எதிராக அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வேண்டான்னு இவங்களே அதை நிராகரிக்கிறாங்க, அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்கின் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? டிஸப்பாயிண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் ஒரு கிங் என்ன பண்ணுறாரு, அவரோட கெயின் பண்ணுறதுக்காக தேவையில்லாமல் அவருடைய சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்து கடைசியாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு, ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெண்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் த பிட்ரேயர்ஸ் ஃபார் த அதர் விமன், ஃபார் தேர் ஓன் ஜெண்டர். அவங்க இனத்துக்கே, அவங்க வந்து அந்த பெண் இனத்துக்கே அவங்க வந்து துரோகிகளாக இருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் த பிட்ரேயர், தே ஆர் த ட்ரைட்டர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி அண்ட் விமன்ஹுட். பெண்ணியத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்மைக்கும் குடியரசுக்குமே வந்துட்டு துரோகிகளாக இருக்கவங்க யார் அப்படின்னா இந்த சார்ட் ஆஃப் விமென்ஸுங்க. அதாவது தோஸ் ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் த சஃபரேஜ் மூமெண்ட். அவங்க எல்லாருமே அந்த சஃபரேஜ் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விரும்புறதே கிடையாது. தேவையில்லாத வேலை, அதாவது இந்த சஃபரேஜ் மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் பெர்கின்ஸு. ஸோ பெண்களுக்கு எதிராக அந்த ஓட்டுரிமை வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் எழுதப்பட்ட ஒரு போயம் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஆன்டி சஃபரேஜிஸ்ட். So I hope you would have understood what we have seen up to this video. So really it will be useful for you for the preparation of your PGTRB English exam. All the best. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.